கோலோச்சும் குஜராத் தொழிலதிபர்கள். ஆசிய அளவில் முதலிடம் பிடித்த அதானி, இரண்டாம் இடத்தில் அம்பானி. முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி மீண்டும் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கௌதம் அதானி. அதானி குழுமம் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு புதிய விசாரணை தேவையில்லை என்றும் மத்திய அரசின் செபி அமைப்பு தொடர்ந்து விசாரிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் கிடுகிடுவென உயர்ந்து மிக பெரிய எழுச்சியை கண்டது. இதனால் ஆசியாவின் பணக்காரர் பட்டத்தை மீண்டும் பெற்றார் கௌதம் அதானி. அதாவது அதானியின் நிகர மதிப்பு ஒரே நாளில் $7.7 பில்லியன் அதிகரித்து $97.6 பில்லியன் உள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 6,40,000 கோடி ரூபாய் ஒரே நாளில் உயர்ந்துள்ளது. அதானி நிறுவனத்தின் கார்ப்பரேட் மோசடிகள் குறித்து கடந்த ஆண்டு அமெரிக்காவை தளமாக கொண்ட ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சியின் தரவுகள் வெளியே வந்து அதானி பங்குகள் ஆட்டம் கண்டன. இதன் விளைவாக அதானி குழுமத்திற்கு 150 பில்லியனுக்கும் அதிகமான சந்தை மதிப்பிழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் அதானிக்கு 13.3 பில்லியன் சொத்துக்களை மீண்டும் பெற்று தந்துள்ளது. இந்நிலையில் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் பசுமை மாற்றம், டேட்டா சென்டர்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் 100 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளார் அதானி. கடந்த ஆண்டு இதே ஜனவரியில் இழந்த சொத்து மதிப்புகள் ரோலர் கோஸ்டர் போன்று இந்த ஆண்டு ஜனவரியில் உயர்ந்து அதானிக்கு சொத்துக்களை குவித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் குறியீட்டின்படி அதானியின் நிகர மதிப்பு ஒரே நாளில் $7.7 பில்லியன் உயர்ந்து $97.6 பில்லியன் எட்டியுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவரான அம்பானி $97 பில்லியன் நிகர மதிப்புடன் பணக்காரர் பட்டியலில் அதானியை விட பின்தங்கியுள்ளார். 1980களில் வைர வியாபாரியாக தனது தொழிலை தொடங்கிய அதானி துறைமுகங்கள் முதல் அதிகாரம் வரை அனைத்திலும் மேலோங்கி இருந்தார். ஆனால் ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு $150 பில்லியன் அதிகமான சந்தை மதிப்பை இழந்தார். முதலீட்டாளர்கள், கடன் வழங்குபவர்கள், கடனை திருப்பி செலுத்துபவர்கள் என பல பேரிடம் சிக்கி தவித்து நிலைமையை சரி செய்ய அதானி குழுமத்திற்கு பல மாதங்கள் ஆகின. இந்நிலையில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் அதானியின் பங்குகள் உயர்ந்துள்ளது. இதனால் தனது நிலக்கரி வர்த்தகத்தை மட்டுமல்லாமல் செயற்கை நுண்ணறிவு, விமான நிலையங்கள், நகர்ப்புற மேம்பாடு, ஊடகங்கள் என தனது சாம்ராஜ்யத்தை விரைவுபடுத்த தயாராகியுள்ளார் அதானி.